லிபிட் ஃபுல்லா சொல்லிட்டேன். லிபிட் ஃபுல்லா சொல்லிட்டேன் நான் என்ன. ஆமாம் சார். ரைட், ஓகே. லிபிட்ஸ் வந்து ரைட். அப்போ லைக் கார்போஹைட்ரேட் வந்து சிஹெச்ஓ மூலங்களால் ஆக்கப்பட்டது. ஹெச்சுக்கோ வந்து 2:1 ரேஷியோவில் இருக்குமென்று பார்த்தோம் நாங்கள். அடுத்தது சிஹெச்ஓவில் ஆக்கப்பட்டாலும் அதில் அந்த சிஸ்டீன் ஒரு கார்போஹைட்ரேட்டில் அமைன் குரூப் இருக்கிறபடியெல்லாம் அங்கே நைட்ரஜன் மேலதிகமாக இருக்கும். ஓகே. அடுத்தது லிப்பிட் பார்த்தோம் நாங்கள். லிப்பிட்டும் சிஹெச்ஓவால் ஆக்கப்பட்டது. ஆனால் லிப்பிட்ல ஒரு டிஃப்ரெண்ட், நாட் லைக் கார்போஹைட்ரேட். ஹெச்சுக்கோ ரேஷியோ வந்து 2:1 இருக்காது. ஆனால் கம்பேரிட்டிவ்லி ஹைட்ரஜன் அளவு வந்து கூடவா இருக்கும். ஓகே. அந்த லிப்பிட்ல 3 டைப்ஸ். ஃபேட் இருக்கும், அடுத்தது பாஸ்போலிபிட் இருக்கும், மற்றது ஸ்டிராய்ட்ஸ் இருக்கும். இது வந்து நார்மலாக லிப்பிட் குறியீடில் பார்த்து நாங்கள். ரைட். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது புரோட்டீன். அப்போ இதுலேயும் நான் உங்களையும் கேள்வி கேட்டு தான் போவோம். ப்ரோட்டீனை பற்றி பார்க்க போகிறோம், ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ரைட். அப்போ இந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும், அமினோ ஆசிட் இந்த பொலிமர்ஸ். பெரிய அமினோ ஆசிட் இந்த பல்வரியமாக இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப், ரைட். டிஃப்ரெண்ட் டைப் அமினோ ஆசிட்ஸ் வந்து கிட்டத்தட்ட அரௌண்ட் 20 டிஃப்ரெண்ட் டைப் அமினோ ஆசிட்ஸ் சேர்ந்து இந்த ப்ரோட்டீனை உருவாக்க போகுது. இந்த ப்ரோட்டீன் வந்து காணப்படும் பொதுவாக சிஹெச்ஓஎன் இருக்கும். ரைட். ப்ரோட்டீனில் இருக்க போகிறது சிஹெச்ஓஎன். சிலரில் வந்து சல்ஃபர் காணப்படலாம். ரைட். அடுத்தது இந்த ஒரு அமினோ ஆசிட் மாலிகுல் எடுத்தோம்னா அமினோ ஆசிட் மாலிகுல் ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது சென்ட்ரலாக வந்து ஏசிமெட்ரிக்கல் ஒரு கார்பன் மாலிகுல் இருக்கும். அதை விட கூச் கூட்டம் என்று சொல்கிற கார்பாக்சைல் குரூப் இருக்கும். மற்ற அமைன் குரூப் என்று சொல்கிற H2N மாலிகுல் வந்து காணப்படும். மற்றது ஆர் தான் வேறுபட போகுது அல்கைல் குரூப்பில். ரைட். இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இந்த அமினோ ஆசிட்ல கார்பன், கூச், ஹைட்ரஜன், அமைன் குரூப் இந்த இவ்வளவும் மாறாது. கூச், ஹைட்ரஜன், அமைன் குரூப் வந்து மாறாது. சரி, அந்த தான் அதெல்லாம் மாறப்போகுது. அப்போ இது பேசிக்காக உங்களுக்கு ஒரு அமினோ ஆசிட் ஸ்ட்ரக்சர் வந்து தெரிஞ்சிருக்கும். ரைட். அடுத்தது 2 அமினோ ஆசிட்ஸ் செய்கிறேக்க அதுக்கு இடையில பெப்டைட் பாண்ட், பெப்டைட் பிணைப்பு வந்து வரப்போகுது. இப்போ இதில் பார்த்தோம்னா அமினோ ஆசிட்ஸில் ஒரு அமினோ ஆசிட்ஸில் OH கூட்டமும் மெட்டல் உள்ள எச்சும் சேர்ந்து ரிமூவ் பண்ணப்பட்டு அதுக்கிடையில் வந்து பெப்டைட் பிணைப்பு வந்து ஏற்படுத்தப்படும். இப்படியே பல பாலிபெப்டைட்டாக வரைக்க பாலிபெப்டைட் இல்லை புரோட்டீன் வந்து உருவாக்கப்படும். இந்த புரோட்டீன் ஆக்கத்தில் இந்த புரோட்டீன் ஸ்ட்ரக்சர்லாம் என்ன பங்கு வகிக்க போகுது? அமினோ ஆசிட்ஸ், டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட்ஸ் அரௌண்ட் 20 பங்கு வகிக்க போகுது. நாங்கள் இப்போ இதில் பேசிக்காக ப்ரோட்டீன், நியூக்ளிக் ஆசிட்ஸ் பார்ப்போம். இப்போ கொஞ்சம் மொலிகுலர் பயாலஜியில் வந்து இன்ட்ரெஸ்டான ஒரு செக்ஷன். மொலிகுலர் பயாலஜியில் வந்து எப்படி இந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்குது, அதில் அந்த ஆர்என்ஏ ஃபங்க்ஷன் என்ன மாதிரி கறி பண்ணணும்னு நல்ல டீட்டெயில்ஸாக வருது. ஸோ அப்புறம் நாங்கள் அங்கே வந்து அந்த டீட்டெயில்ஸாக பார்ப்போம். ஆனால் உங்களுக்கு இங்கேயே ஒரு ப்ரோட்டீன், நியூக்ளிக் ஆசிட் அது அந்த ஸ்ட்ரக்சர் வந்து வடிவாக விளங்கிட்டுண்டா தான் அங்கே வந்து உங்களுக்கு மொலிகுலர் பயாலஜி வந்து ஈஸியாக இருக்கும். ரைட். அப்போ இதில் நான் உங்கள்கிட்ட இப்போ கேட்க போகிறேன், இந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து 4 டைப் லெவல் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ப்ரைமரி, செகண்டரி, டெரிஷரி, குவார்டினரி வந்து. அப்போ இதில் வந்து பிரைமரி ஸ்ட்ரக்சர்ண்டா என்ன? அக்ஷயா சொல்லுங்க. அப்போ அந்த ப்ரோட்டீன் பிரைமரி ஸ்ட்ரக்சர்ண்டா என்ன? Normally, the unique sequence of linearly arranged amino acids linked by peptide bonds is known as the primary structure of protein. ஓ, ரைட். அதான் ஓகே. அதில் வசனம். அப்போ நீங்கள் பிளாங்காக சொன்னால் இது வந்து ஒரு சிம்பிள் லீனியர்லி அரேஞ்ச அமினோ ஆசிட்ஸ் லிங்க் வித் பெப்டைட் பாண்ட்ஸால் இருக்க போகிறது. இது வந்து ஒரு பேசிக்காக ஒரு சிம்பிள் பேட்டர்ன் ஆஃப் ப்ரோட்டீன். ஓகே. நாட் அ காம்ப்ளெக்ஸ் ஆர் காம்ப்ளிகேட்டட், சிம்பிள் பேட்டர்ன் ஆஃப் ப்ரோட்டீன். சரியான லீனியர்லி அரேஞ்ச் அமினோ ஆசிட்ஸ் வித் பெப்டைட் பாண்ட்ஸ். ரைட். அதான் பிரைமரி ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம்.
அடுத்தது செகண்டரி ஸ்ட்ரக்சர். கிருவன் சொல்லுங்க அப்போ செகண்டரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் புரோட்டீனை பற்றி. Sir, a single polypeptide chain which coils and foils as a result of molecular hydrogen bond between the oxygen. ஓகே, இதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பார்ப்போம். இது ரைட், நீங்கள் அந்த அப்படியில் உள்ள வசனம் ஓகே சொல்லி இருக்கிறீங்க. இப்போ செகண்டரி ஸ்ட்ரக்சர்னா இன்னும் நீங்கள் விளங்கி கொள்றீங்க. செகண்டரி ஸ்ட்ரக்சர்ல என்ன? Sir, ஓகே சொல்லுங்க. a polypeptide chain, sir, அது கோயில் பண்ணும்போது ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகலாம் பிகாஸ் ஆஃப் லூஸ் பாண்ட்ஸ் Okay. பிட்வீன் த polypeptide chain. அல்ல ஒரு ஸ்டேபிள் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் sir. அது ஒரு ரைட். அப்போ இதில் நாங்கள் பார்த்தோம்னா ஓகே, இது சிங்கிள் பாலிபெப்டைட் செயின் தான், ரைட். ஆனால் இது வந்து கூட கோயில் பண்ணி ஃபோல்ட் பண்ணி அப்போ மடிப்பலர்கள் சுருளேக்க அதுக்குள்ளே வந்து ஹைட்ரஜன் பவுன்ஸும் வந்து ஃபார்ம் பண்ணப்பட போகுது. அதுக்கிடையில் ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையில, ரைட். அப்போ இது பொதுவாக தெரிஞ்சிருக்கணும். இது அடுத்தது முக்கியமாக இது வந்து இது பாலிபெப்டைட்னு அந்த செயின் பேக் போன் மாதிரி இருக்கும், ரைட். இதில் ரெண்டு வகை இருக்குது, ஆல்பா ஹெலிக்ஸ், பீட்டா பிளஸ் சீத்தண்டு. ஆல்பா ஹெலிக்ஸுக்கு உதாரணம் கெரட்டின். இந்த கெரட்டின் புரோட்டீன் வந்து இங்கே காணப்படுது, பின்னுக்குள்ள வருது ஒரு டேபிள் மாதிரி. ஆனால் எனக்கு இப்போ சொல்லுங்க அப்போ கெரட்டின் புரோட்டீன் வந்து இங்கே காணப்படுது. அதான் சொல்லுங்க அப்போ. யாருல? தோல், ஸ்கின், வெரி குட். ஸ்கின் படிச்சிட்டீங்களா? ஓம். ஓகே, ரைட். கிருபன் ஸ்கின் படிச்சிட்டீங்களா? ரைட், வெரி குட். நான் அவரை படிக்க நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நம்ம ஷார்ட்டாக சொல்கிறோம். நம்ம ஸ்கின் வந்து உங்களுக்கு தெரியும், ரெண்டு பார்ட், எபிடெர்மிஸ், டெர்மிஸ். எபிடெர்மிஸ் வந்து என்ன தலாக்கப்படுறது? ஸ்ட்ராட்டிவேட் ஸ்குவாமஸ் எபித்தீலியம். அப்போ இங்கே தான் இந்த எபித்தீலியம்ன்றது வருது. எபித்தீலியம்னா மேலணி விலையம். அதோட ஒரு பேசிக் மெயின் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சரை என்ன? பேஸ்மெண்ட் மெம்பரேனுக்கு மேலே அடுக்கப்பட்டு இருக்கும், ரைட். வெதர் இட்ஸ் அ சிங்கிள் லேயர் ஆர் மல்டி லேயர், டசன்ட் மேட்டர். all cells are based on the பேஸ்மெண்ட் மெம்பரேன். அதாவது பேஸ்மெண்ட் மெம்பரேனுக்கு மேலே இது அடுக்கப்பட்டு இருக்கும், ரைட். சிங்கிள் லேயர்னா சிம்பிள் எபித்தீலியம் என்று சொல்லுவோம். மல்டிபிள் லேயர்னா ஸ்ட்ராட்டிவேட் எபித்தீலியம் என்று சொல்லுவோம். அதில் வந்து ஸ்ட்ராட்டிவேட் ஸ்குவாமஸ் எபித்தீலியம் தான் இந்த எபிடெர்மிஸ் மேற்றோல்ல காணப்பட போகுது. இந்த ஸ்ட்ராட்டிவேட் ஸ்குவாமஸ் எபித்தீலியத்தில் ஆக மேலே உள்ள படைகள், ரைட். ஆக மேலே உள்ள படைகள் வந்து டெட் செல்ஸ், இறந்த செல்ஸ். இங்கே வந்து கெராட்டினைஸ் ஏற்றப்பட்டது. கெராட்டின் என்ற புரோட்டீன் வந்து காணப்படும், ரைட். அப்போ ஓகே, நீங்கள் சொன்னது சரி. அப்போ அந்த கெராட்டின் வந்து ஸ்கின்ல இருக்க போது எக்ஸாக்ட் ஆன்சர் வந்து எபிடெர்மிஸில் மேலே உள்ள லேயர்ஸில், ரைட். கீழேந்து பெருகிற லேயர்ஸ் அல்லது ஆக்டிவான லேயர்ஸில் இல்லை. ஆக மேலே உள்ள ஒன்று இல்லை ரெண்டு லேயர்ஸ் இல்லாமல் வந்து அந்த செல்ஸ் வந்து டெத் ஆகும். அதில் வந்து இந்த கெராட்டின் படிவு வந்து வரப்போகுது, ரைட். அப்போ அந்த டெட் செல்ஸ் என்ற வரையை தான் சில விட நாங்கள் உடஞ்சேக்கா கொள்ளைக்க எங்களுக்கு பெயின் வரையில் அது போட்டு அது ரீப்ளேஸ் பண்ணப்படும், ஓகே. அப்போ நீங்கள் எப்பயுமே நான் இப்படி சொல்கிறேன்னா நீங்கள் படிக்க வர்றது உங்களுக்கு விளங்கணும். ஒன்றை படிக்க யோசிக்க ஓகே இது எங்கே இருக்குது, இப்படி இருக்குது. அப்படி நீங்கள் கோஆர்டினேட் பண்ணி யோசிச்சு படித்து கொண்டு போனீங்கன்னா நீங்கள் கடைசி மட்டும் மறக்க மாட்டீங்க. இல்லாட்டி அந்த ஐயர் பூசம் வந்து திருப்பி திருப்பி ஒற்றி எடுத்து அப்படியே பாடமாகி கொண்டு போவோம். அப்போ அப்படி இல்லை, ரைட். கொஞ்சம் கெரட்டின் பண்ணோன்னா உடனே யோசிக்கணும், கெரட்டின் எங்கே காணப்படுது, ரைட். ஓகே, அப்போ அந்த செல்ஸுக்கு என்ன நடக்குது, என்ன எக்ஸாம்பிள், சரி என்ன. அப்போ இப்படியான இதுகள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ரைட். அப்போ ரெண்டு வகை டைப் இருக்குன்னு தெரிஞ்சா சரி, ஆல்பா ஹெலிக்ஸ், பீட்டா, சரி என்ன, ரைட். அடுத்தது ட்ரேசரி ஸ்ட்ரக்சர், ரைட். அப்போ அக்ஷயா சொல்லுங்க, இந்த ட்ரேசரி ஸ்ட்ரக்சர்ண்டா என்ன என்ன நீங்கள் விளங்கி கொள்றீங்க? டெமினிஷன் ஓகே, டெமினிஷன்லேயே போடுறேன்னு தானே. ட்ரேசரி ஸ்ட்ரக்சரை வச்சு என்ன நீங்கள் விளங்கி கொள்றீங்க சொல்லுங்க அப்போ. அந்த செகண்டரி பாலிபெப்டைட் செயின் வந்து பெண்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி ஒரு யூனிக்கான ஃபங்க்ஷனலான 3-dimensional கம்பேக்ட் ப்ரிசைஸ் ஸ்ட்ரக்சரை செய்யுது. அதுதான் டெர்ஷரி ஸ்ட்ரக்சர். அது வந்து
அந்த R group இருக்கும் அந்த side chains அதுக்கு இடையிலான interactions-ஆல like hydrogen bonds, disulfide bonds, ionic bonds, van der Waals interactions அதால தான் இந்த unique functional three-dimensional shape எல்லாம் வருது. ரைட், குட். டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு தெரியும், பிரைமரி ஸ்ட்ரக்சர் வந்து சிம்பிள் லீனியர் ஒரு பாலிபெப்டைட் செயின். ஓகே, பிறகு செகண்டரி ஸ்ட்ரக்சர்ன்றது அது அந்த சிம்பிள் பாலிபெப்டைட் செயின் தான். ஆனால் கோயில் கோல் பண்ணி மடிக்க பண்ணி அந்த ஹெலிக்ஸ் மாடல் விதிவிலப்பு சுருளான ஹெலிக்ஸ் மாடலாக வரப்போகுது. அங்கே வந்து ஹைட்ரஜன் பாண்ட்ஸும் ஃபார்ம் பண்ணப்படும். ஏன்னா இப்படி கோயில் பண்ணிக்க அதில் உள்ள அதில் உள்ள ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில ஹைட்ரஜன் பாண்ட்ஸும் ஃபார்ம் பண்ணப்படும் பார்த்துட்டாங்க. அதில் ஆல்ஃபா பீட்டான 2 டைப்ஸும் இருக்குன்னு பார்த்துட்டோம். ரைட், அடுத்தது டெர்ஷரி ஸ்ட்ரக்சர்ன்றதுதான் சரியான செகண்டரி பாலிபெப்டைட் செயின் வந்து கூட பெண்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி ரைட் இது வந்து ஃபங்க்ஷனல் ஸ்டேஜுக்கு மாற்றப்படுது. ரைட், அது முக்கியமாக ஃபங்க்ஷனல் ஸ்டேஜுக்கு மாற்றப்படும். உங்களுக்கு தெரியும் அந்த சைட்டோபிளாஸ்மாவில் இருக்கிற எல்லா புரோட்டீனும் வந்து ஆக்டிவ் ஸ்டேஜ் இல்லை, மறந்துறாங்க, இன்ஆக்டிவாக இருக்கும். சரியான இப்போ தேவைப்படுற நேரத்தில் அல்லது தேவையான நேரத்தில் அல்லது ஆக்டிவ் ஸ்டேஜுக்கு பிறகு மாற்றப்படும். ரைட், இதில் ஃபார்ம் பண்ணுற பாண்டுகள்லாம் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன், நீங்கள் சொல்லிட்டீங்க. ஓகே, அப்போ இதில் அந்த மெயினாக நீங்கள் கவனிக்க வேண்டியது இது வந்து ஃபங்க்ஷனல் ஸ்டேஜுக்கு மாற்றப்படுது என்றது மெயினாக நீங்கள் இதில் கன்சன்ட்ரேட் பண்ணணும். ரைட், அடுத்தது இருவன் சொல்லுங்க பார்ப்போம். லாஸ்ட் ஒன் ப்ரோட்டீன் லாஸ்ட் பிரைமரி செகண்டரி டெர்ஷரி பார்ட்னரி. அப்போ இந்த பார்ட்னரி ஸ்ட்ரக்சரை பற்றி இருவன் சொல்லுங்க பார்ப்போம். The 2 or more polypeptide chain formation of protein involve hemoglobin. What ஓகே, are அது structures உதாரணம். like the base and functional structure of all proteins? ஓகே, ரைட். அப்போ இங்கே வந்து வர போகுது என்னன்னா 2 or more polypeptide chains வந்து இதில் இன்வால்வ் ஆக போகுது. ரைட், அப்போ ஃபங்க்ஷனல் ப்ரோட்டீன் தான் சரியான. ஆனால் என்ன வர போனால் 2 or more polypeptide chain வந்து இங்கே வர போகுது. ரைட், அப்போ இதில் வந்து உதாரணம் மெயினாக ஹீமோகுளோபின், கொலாஜன் ஃபைபர்ஸ் அப்படின்னாலும் தெரிஞ்சிருக்கணும். ஹீமோகுளோபின் நீங்கள் பிளட்டில் படிச்சிருப்பீங்க. ரைட், பிளட்டில் வந்து ரெட் பிளட் செல்ஸ். அப்போ பாருங்க, இப்போ நான் இங்கே சொல்கிறேன், இப்போ இந்த ஹீமோகுளோபினை தொடங்கிட்டு மற்றதை நான் கோரிலேட் பண்ணுறேன், நல்லா கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, ஹீமோகுளோபின் எங்கே காணப்படுது? ரெட் பிளட் செல், அது எரித்ரோசைட்டில் இருக்குது, செங்குளியத்தில் காணப்படுது. ரைட், இது வந்து நிறப்பொருள். ஹீம் என்ற பகுதியும் குளோபின் என்ற புரோட்டீன் பகுதியையும் கொண்டது. ஹீமில் வந்து மெயினாக 4 அயன்கள் வந்து காணப்படும். ஓகே, அதனால் நாங்கள் அந்த அயன் சத்துள்ள சாப்பாடு வந்து கூட எடுக்கணும். அப்போ அந்த ஹீமோகுளோபின் உருவாக்கத்துக்கு தேவை. அப்படி இல்லையென்னா ஹீமோகுளோபின் அளவு குறையும். நார்மல் அளவை விட குறைஞ்சோன்னா அதை நாங்கள் சொல்ல போகிறோம் குருதிச்சோகை அல்லது அனிமியான்னு சொல்ல போகிறோம். ரைட், அவையெல்லாம் அந்த அயன் சத்துள்ளதும் மற்றது விட்டமின் வகைகளும் கிரமமாக எடுக்கணும் ஹீமோகுளோபின். அடுத்தது கொலாஜன். கொலாஜன் வந்து கொஞ்சம் சிக்கலான காம்ப்ளிகேட்டடான ஃபைபர். சரி, கொஞ்சம் ஃபால்ஸ் பாலிபெப்டைட் செயின் 2 இல்லை 3 கூட வந்து கூட ஃபோல்ட் ஆகி ரைட் ஆக்டிவ் ப்ரோட்டீனாகவும் இருக்கலாம். ஸ்ட்ரக்சரல் யூனிட்டுக்கும் தேவை கொலாஜன். இது வந்து ரைட். ஓகே, அடுத்தது இந்த ப்ரோட்டீன் வந்து சரியா டீநேச்சுரேஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ன்றதை பார்ப்போம். அப்போ இதில் வந்து லாஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் கெமிக்கல் 3 டைமென்ஷனல் ஷேப் அந்த அதை லாஸ் ஆகணும்னு சரி, எனவே இந்த ப்ரோட்டீன் பேட்டர்ன் வந்து இல்லாமல் போகும். ஓகே, அப்போ இது ஈஸி. என்னென்ன ஏஜென்ட்ஸ் வந்து எஃபெக்டிவ் டீநேச்சுரேஷன் இருக்கு உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே நாங்கள் சொன்ன நினைக்கிறேன் என்சைமில் வச்சு ப்ரோட்டீன் வந்து ஒரு ஹீட் சென்சிட்டிவ் இல்லை ஹீட் ஸ்டேபிள் இல்லை. அப்போ ஹை டெம்பரேச்சர் இல்லை ஹை எனர்ஜி இதில் வந்து அது வந்து டீநேச்சுரேஷன் ஆகலாம். ரைட், அதே மாதிரி ஸ்ட்ராங் ஆசிட்ஸோ ஆல்கலைனோ ஹை கன்சன்ட்ரேஷன் ஆஃப் சால்ட்ஸோ இது வந்து டீநேச்சுரேஷன் ஆகி டேமேஜ் ஆகலாம். அடுத்தது ஹெவி மெட்டல். ரைட், அடுத்தது ஆர்கானிக் சால்வன்ட்ஸ் அண்ட் டிட்டர்ஜென்ட்ஸ். அப்போ இதில் வந்து சில வேளை ப்ரோட்டீனை வந்து டீநேச்சுரேஷன் பண்ணலாம். ரைட், அப்போ இந்த டேபிளை பாருப்போ அப்போ இந்த இதில் வந்து சில எக்ஸாம்பிள்ஸும் ஃபங்க்ஷனும் இருக்குது. ஜஸ்ட் ரீட். ஓகே, அப்போ கேட்டலைட்டிக் ப்ரோட்டீனில் வந்து பெப்சின் அண்ட் அமைலேஸ். இந்த பெப்சின் இதில் வந்து கேட்டலைஸ் பயோகெமிக்கல் ரியாக்ஷன்
ஓகே, இதெல்லாம் இந்த சமிபாடுகள் அப்படியான இதெல்லாம் உதவி செய்ய போகுது. நீங்க டைஜஸ்டிவ் சிஸ்டம் படிச்சிட்டீங்களா? sir. ஹலோ. அப்புறம் என்ன, ரைட். அப்ப இருவன் பெப்சினை பற்றி சொல்லுங்க பாப்போம். Sir, பெப்சின்ல இருந்து டைஜஸ்டிவ் கனெக்ட் பண்றோம் முழங்கானே. ஓகே, சொல்லுங்க. sir, there are three types of hormone cells, sir. Mucous cell, parental cell, and chief cell, sir. Parental cell produce H plus and Cl minus, which produce HCl. In that, HCl reacts with pepsinogen, which activates pepsin. Pepsin ஓகே is the main amylase, which later activates the remaining pepsinogen for further division of carbohydrates. ஓகே, பெப்சின் என்ன செய்ய போகுது? நான் சில சொன்ன கவனிக்கிறது, பெப்சின் என்ன செய்ய போகுது? பெப்சின் எக்ஸாக்ட் ஃபங்க்ஷன் என்ன? இப்போ ஸ்மால் polypeptide chain ஆமா. ஓகே, குட், ரைட். அப்போ இது வந்து ஸ்டொமக்கில் வந்து சர்க்யூட் பண்ண போகுது. பெப்சினோஜன்ன்றது இன்ஆக்டிவ். ஏற்கனவே நான் சொன்ன இந்த ப்ரோட்டீன் வந்து இன்ஆக்டிவ் ப்ரோட்டீனாக இருக்கும். அது வந்து சம் ஸ்டிமுலஸாக தான் பிறகு அது ஆக்டிவ் ஸ்டேஜுக்கு மாற்றப்படும். இப்போ ட்ரேசரி சைட்டில் அப்படியான இதில் வந்து பிறகு ஆக்டிவ் ஸ்டேஜுக்கு மாற்றப்படும். அவன பெப்சின் வந்து பாலிபெப்டைட் செயின் பெரிய துண்டுகளை சின்ன சின்ன துண்டுகளாக உடைக்கும் பெப்சின். அடுத்தது அமைலேஸை பற்றி சொல்லுங்க அப்போ அக்ஷயா. amylase-ஓட function அமைலேஸ் எங்க சர்க்யூட் பண்ணப்பட போகுது? அடுத்தது அமைலேஸோட ஃபங்க்ஷன் என்ன? amylase is secreted in the salivary gland one, ஓகே and it's secreted by the what pancreas. And then amylase turns carbohydrates into starch into maltose. ஓகே, அமைலேஸ் வந்து உங்களை செலவரி கிளான்ஸாலேயும் சர்க்யூட் பண்ணப்படுகிறது. ஆனால் வாய்க்குழிக்குள்ள பெருசாக இருக்கு ஃபங்க்ஷன் இல்லை. ஆனால் நீங்கள் நீண்ட நேரம் ஒரு சோறையோ ஸ்டார்ஜோ சப்பி கொண்டிருக்கீங்க, பிறகு சாதுவாக இனிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அமைலேஸ் கொஞ்சம் தொழிற்பட்டு இருந்து அது பிறகு டைசக்ரேட்டோ அப்படி சம்திங் மாற்றலாம். சரி, அப்போ நீண்ட நேரம் பார்க்க சப்பி கொண்டிருக்கீங்க, கொஞ்சம் இனிக்கிற மாதிரி இருக்கும். பட் சரி, அது வந்து not a significant function of the oral cavity, right? இப்போ salivary gland secrete பண்ணுது, பட் not a significant function, right? அடுத்தது வந்து இது வந்து pancreas-ஆல secrete பண்ண போதும். அமைலேஸ், லிப்பேஸ் அதெல்லாம் pancreas-ஆல. pancreatic duct-ஆல வந்து இது வந்து டியோடினம், ஸ்மால் இந்த பார்ட் பண்ணுறதுக்கு டியோடினம். அப்போ டியோடினத்தில் வந்து இப்படி பார்த்தீங்கன்னா டியோடினம் ஒரு சி ஷேப், என்ன 25 சென்டிமீட்டர் லென்த், ஒரு சி ஷேப். பாருங்க, திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன், ஒன்று படிக்கே இன்னொன்று கோலேட் பண்ணி அதை யோசிக்கிறோம். அப்படி படித்து கொண்டு போனால் தான் மறக்க மாட்டோம். மற்றது பயாலஜியில் ஒரு நன்மையும் இருக்கு, ஒரு பேட் திங்ஸும் இருக்கு. என்னென்னா இப்போ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படி இல்லை. பிசிக்ஸில் மெக்கானிக்ஸ்னா அது மெக்கானிக்ஸ் தான், வேறு ஒன்றோட ரிலேட்டடாக வேற ஆறு. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தான். ஆனால் பயாலஜியில் வந்து என்ன பிரச்சனைன்னா, நாங்கள் ஒரு இடத்துல படித்தாலும் அதுக்குரிய இன்னொரு அதில் உள்ள டீட்டெயில்ஸ் வந்து இன்னொரு செக்ஷன்லாம் இருக்கு, ரைட்? அப்போ இப்போ அமைலேஸை பற்றி கதைக்கணும்னா அமைலேஸை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம்லாம் இருக்கும் இன்னொரு செக்ஷனில். அப்போ இதை நாங்கள் இந்த கனெக்ட் பண்ணி படிக்கிறதுல எடுக்கிற கட்டித்தனம் வந்து இருக்குது. மற்றபடி பயாலஜியில் வந்து ஒரு பெரிய ட்ரிக்கோ அதில் ஒன்றும் இல்லை. அப்போ அமைலேஸ் வந்து இங்கே டியோடினத்தில் சரிதானே மாப்போல் சைன் நடக்க போது டியோடினத்தில். இப்போ டியோடினம் வந்து உங்களுக்கு தெரியும் 25 சென்டிமீட்டர் சி ஷேப். அந்த மத்தியில் வந்து பென்காஸ்லேருந்து வர பென்காட்டிக் டக்டும் வடிவாக்க. அடுத்தது பைல் டக்ட், கோல் பிளர்லேருந்து வர பைல் டக்டும் சேர்ந்து ஒரு பொது ஓப்பனிங்காக திறக்கினோம். முதலே ஜாயிண்ட் ஆகலை, சரியா? சி ஷேப் டியோடினம் மத்தியில் ஒரு ஆம்புலான ஒரு ஓப்பனிங் போது இருக்கு. அப்போ மேலேருந்து பைல் டாக்ட் இப்படி வரும், பாருங்க வடிவா கை சரி பண்ணாங்க. மேலேருந்து பைல் டாக்ட் இப்படி வரும், அதை பேன்கேட் இப்படி வரும், ரெண்டும் சேர்ந்து ஒரு பொது ஓப்பனிங்ல திறக்குது. அப்போ இந்த அமிலேஸ் வந்து டியோடினத்தில் விடுவிக்கப்படும். ஸ்மால் இன்டெஸ்டைன் மெயின் டைஜஸ்டிவ் பார்ட். அப்போ அங்கே வந்து இது வந்து பாலிசாக்ரைட் வந்து டைசாக்ரைட் அதெல்லாம் மாற்றப்படும்.
ஓகே. அடுத்தது கெரட்டின் ஏற்கனவே நாங்கள் சொல்லிட்டோம் அங்கே இருக்கிறது. கொலாஜன் கொலாஜன் வந்து அங்கே காணப்படுது. மசில் டெண்டன் என்று சொல்லுவோம். சரி, தசை நேர்கள். மசில் டெண்டன்ஸ்ல வந்து மெயினாக கொலாஜன் ஃபைபர்ஸ் இருக்க போகுது. அடுத்தது சரியான வர மற்ற டிஷ்யூக்கள் சரியா அதுகளில் வந்து இது காணப்பட போகுது. அப்புறம் ஸ்ட்ரென்த் அண்ட் சப்போர்ட் ரைட். அடுத்தது ஓவல்மின் கேசின் அப்போ அதுகள் இங்கே காணப்படுது. மற்ற டிரான்ஸ்போர்ட் ஹீமோகுளோபின் வந்து ஆக்சிஜனையும் கறி பண்ண போகுது, CO2வையும் கறி பண்ண போகுது. மெயினாக ஆக்சிஜன் இல்லையா CO2 இல்லையா ஹீமோகுளோபினுக்கு விருப்பம் கூட. அக்ஷயா CO2. இல்லை ஆக்சிஜன் நார்மலாக வந்து ஆக்சிஜன் கூட இருக்க ஆக்சிஜனை தான் கறி வேணும் ரைட். பிறகு அது ஆக்சிஜன் குறைஞ்ச இடங்கள்லாம் CO2 வந்து கறி பண்ணி கொண்டு வரும். மற்ற மெயின் டிரான்ஸ்போர்ட் மீடியம்ங்கிற இதில் வந்து ஆல்புமின் ரைட். அப்போ கிருவன் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ நீங்கள் ஏற்கனவே நான் பிளட் லெவலும் படிச்சிருப்பீங்க. பிளாஸ்மா புரோட்டீன்ஸை பற்றி சொல்லுங்க பார்ப்போம். Plasma, சொல்லுங்க. so they carry water and hormones, transport materials. ஓகே. அங்கே பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ் வந்து ஆறால செக்ரேட் பண்ணப்படுது. அந்த பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன, பிறகு அந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் ஃபங்க்ஷன் என்ன. சரியா, இதான் அவுட்லைன். சரி, நம்ம நான் கேட்க அது சொல்லணும் ரைட். அப்போ இப்போ சொல்லுங்க அவன் பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸை பற்றி. அது படிக்கல சார். பிளட் படிக்க இல்லையா? ஃபுல்லா படிக்கல சார். ரெட் பிளட்ஸ்ல இப்பதான் சொன்னேன். ஓகே ஓகே. நாங்கள் இப்போ பிளட்ல ரெண்டா பிரிக்கிறோமே. பிளட் வந்து அரௌண்ட் 5 to 6 liters ஒரு ஆளில் காணப்படும். அந்த பிளட் வந்து ரெண்டா பிரிப்போம், பிளட் செல்ஸ் அண்ட் பிளட் பிளாஸ்மா. ஓகே. பிளட் செல்ஸ்லாம் 3 பகுதி இருக்கு. என்ன எரித்ரோசைட் இல்லை RBC, மற்ற லீகோசைட் இல்லை WBC, அடுத்தது பிளேட்லெட்ஸ். ஓகே, இது பிளட் செல்ஸ். அதனால பிளாஸ்மாவுக்கு வந்தவன்டா பிளாஸ்மாவில் வந்து மெயினாக வாட்டர் இருக்க போகிறது, அதிக அளவு காணப்பட போகிறது வாட்டர், அது OBS. அதுக்கு அடுத்ததாக இருக்க போகிறது பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ் ரைட். அப்போ அக்ஷயா சொல்லுங்க அப்போ இந்த பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ். இப்போ நான் கொஞ்சம் சொல்லியிருக்கேன். பிளட்ல இருக்க போது முதல் ரோவில் பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ் இருக்க போகுது. அக்ஷயா சொல்லுங்க அப்போ. நான் இன்னும் பிளட் படிக்கல. ரைட் ஓகே, பரவாயில்ல. அப்போ நானே சொல்கிறேன். இப்போ இந்த பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ் சொல்கிற குருதி புரதங்கள் என்ன, நீங்கள் அங்கே படிக்க ஈஸியாக இருக்கும். குருதி புரதங்கள் வந்து மெயினாக லிவரில் சிந்தசிஸ் பண்ணப்படுது. ஓகே, இதெல்லாம் துவக்கப்பட போகுது. உங்களுக்கு தெரியும் இந்த புரோட்டீனுக்குரிய அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் சாப்பாட்டில் உள்ள ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் வந்து டைஜஸ்ட் ஆகி அமினோ ஆசிட்ஸாக மாறப்போகுது. ஓகே, அந்த அமினோ ஆசிட்ஸ் வந்து பிளட்டுக்குள்ள அப்சர்வ் பண்ணப்பட்டு பிறகு படிப்பீங்க போர்ட்டல் வெயின், ஈரல் வாய் நாளத்தால. சரி, அது வந்து லிவருக்கு கொண்டு வரப்படும் ரைட். லிவர்ல வந்து இந்த அமினோ ஆசிட்ஸை வச்சுக்கொண்டு தேவையான புரோட்டீன் வந்து துவக்கப்படும். இந்த பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ்ன்றதும் அப்படித்தான் லிவர்ல வந்து சிந்தசிஸ் பண்ணப்படும் போது 4 வகையான பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ் இருக்கு. நீங்க எழுத தேவையில்லை, நோட்ஸ்ல இருக்கிற வழியா 4 வகையான பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அதுல கூட காணப்படுறது ஆல்புமின், அடுத்தது குளோபியூலின், அடுத்தது புரோத்ரோம்பின், ஃபைப்ரினோஜன் ரைட். 4 வகையான பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ் இருக்க போகுது. ஓகே, அதிக அளவு காணப்படுற ஆல்புமின், அவற்ற மெயின் ஃபங்க்ஷன் வந்து டிரான்ஸ்போர்ட். சரியானே ரைட். பொருட்களை அட்டாச் பண்ணி கொண்டு போக போகுது. சரியா, அடுத்தது குளோபியூலின் என்ற பிளாஸ்மா ப்ரோட்டீன் இருக்குது. அதான் இம்யூனோகுளோபியூலின் ரைட். புறாபவுல் எதிரி என்று சொல்லுவோம், ஆன்டிபாடி என்று. அது அந்த இம்யூனோகுளோபியூலின், அதாவது ஒயிட் பிளட் செல்ஸில் லிம்போசைட்ஸ் என்ற நிணநீர் குழியங்கள் இருக்குது. ஓகே, எங்களுக்கு வெளியிலேருந்து வார எல்லாம் பிற உடல் ஆன்டிஜன். சரியா, வெளியிலேருந்து வார எல்லாம் வந்து எங்களுக்கு பிற உடல் ஆன்டிஜன். அந்த அப்போ ஒரு பிளட்ல ஒரு வெளியிலேருந்து வர ஒரு கிருமியோ இன்னும் சம்திங் தொத்திட்டா அது பிற உடல் எங்களுக்கு. உடனே அந்த இடத்துக்கு பீட்டா வகை லிம்போசைட்ஸ் மூவ் பண்ணணும். நீங்கள் படிச்சதுக்கான நான் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
பீட்டாவை லிம்போசைட் வந்து மூவ் பண்ணணும். மூவ் பண்ணி அந்த ஆன்டிஜனை பார்த்து ஜட்ஜ் பண்ணி இதான் அந்த பூட்டு திறப்பு பொறிமுறைன்னு சொல்றது. ஒரு பூட்டுக்கு அப்படி திறப்பு செய்ய போறோம். ஓகே, இந்த பூட்டு இப்படி இருக்கு, இப்படி இவ்வளவு நெளிவு சுழிவு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு திறப்பு செய்வேன். அதே மாதிரி பிளட்டுக்கு வர ஆன்டிஜனை வந்து இந்த பி லிம்போசைட் கிட்ட போய் அதை பார்த்து ரைட் இவன் சுற்றி இந்த பேட்டர்ல இருக்கிறார், இப்படி நெளிவு சுழிவுகள் இருக்குது, ரைட் இந்த ஒரு செயின் இந்த இடத்துல இருக்குது, இப்படி அந்த ஆன்டிஜனை ஜட்ஜ் பண்ணி வடிவாக்கம் அந்த ஆன்டிஜனை அழிக்கிறதுக்குரிய பிறபொருள் எதிரி, அதாவது ஆன்டிபாடியை இந்த பி லிம்போசைட் விடுவிக்கும். அப்ப விடுவிச்சோன்னா அந்த ஆன்டிபாடி அந்த ஸ்பெசிபிக் ஆன்டிஜனை தேடி பிடிச்சு அழிக்கும். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட், நாங்க பார்ப்போம். சரியானே? அப்ப ஏன் சொல்ல வாரண்டா அந்த பி வகை லிம்போசைட் விடுவிக்கிற அந்த ஆன்டிபாடி பிறவோல் எதிரி வந்து இந்த குளோபியூலினால ஆக்கப்பட்டது. சரியானே? அதான் அடுத்த பிளாஸ்மா புரோட்டீன். ரைட்? அப்ப பிளாஸ்மா புரோட்டீன்ல 4 இருக்கு: ஆல்புமின், குளோபியூலின், புரோதரமின், ஃபைப்ரினோஜன். சரியானே? அப்ப ஆல்புமின் வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு, மற்ற குளோபியூலின் என்றது அந்த ஆன்டிபாடி பிறவோல் எதிரி ஆன்டிஜனை அழிக்கிறதுக்காக. அடுத்த 2 பேர் இருக்கணும், கொஞ்சம் விளக்கமாக வரும், நான் படிப்பிக்கிறேன். இப்போ ஜஸ்ட் டெல் த நேம். புரோதரமின், ஃபைப்ரினோஜன். இந்த புரோதரமின் ஃபைப்ரினோஜன் என்னத்துக்கு தேவை என்றால் பிளட் கிளாட்டிங், ரத்தம் உறையிறதுக்கு வந்து தேவை. அது பெரிய மெக்கானிசம், அதை பிறகு பார்ப்போம். நானே உங்களுக்கு இப்படி தொகுத்து சொல்லி கொண்டு போறேன்டா உங்களுக்கு வந்து இப்படித்தான் படிக்கணும் நீங்க. சரியா? ஆல்புமினோட திங்க் பண்ணணும். ஓகே, ரைட். படிப்பிக்காட்டியும் போய் அந்த நோட்ஸை தட்டி பார்க்கணும். சரியானே? எங்க வருது? சரியானே? அப்ப தட்டி பார்க்கணும். அப்ப இப்படி படிச்சீங்கன்னா தான் நீங்க அந்த பரலலா கணக்க படிப்பீங்க, மற்றது ஞாபகத்திலையும் இருக்கும். சரியானே? ரைட். அடுத்தது ஹோமோன்ஸ். ஓகே, அப்ப இதுலயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஹோமோன்ஸ் வந்து 2 டைப். இப்போ எண்டோக்ரைன் கிளாண்ட்ல படிப்பான். ஆனா இங்கே நான் சொல்றேன்னா ஹோமோன்ஸ் வந்து 2 டைப். ஒன்று ஸ்டிராய்ட் வகை ஹோமோன்ஸ் இருக்குது. சரியா? லிப்பிட்ல பார்த்தாங்க. மற்றது புரோட்டீன் வகை ஹோமோன்ஸ் இருக்குது. சரியானே? அப்ப புரோட்டீன் வகை ஹோமோன்ஸ் தான் இன்சுலின், குளுக்காகன் அப்படியான இதுகள் எல்லாம் பெறப்போகுது. ரைட்? அப்ப எனக்கு தெரியும் நீங்க எண்டோக்ரைன் சிஸ்டம் இன்னும் படிக்கல. நான் அப்படித்தான் எனக்கு இருவேன் அக்ஷயா. ரைட், எண்டோக்ரைன் சிஸ்டம் படிக்கல. ஓகே, டோன்ட் வரி, டசன்ட் மேட்டர். அப்ப அதுல வந்து புரோட்டீனால ஆக்கப்பட்ட ஹோமோனுக்கு உதாரணம் இன்சுலின், குளுக்காகன் அப்படி இருக்குது. அப்ப இந்த ஃபங்க்ஷனை பார்ப்போம். அப்ப இந்த இன்சுலின் ஃபங்க்ஷன், இந்த இன்சுலின், குளுக்காகன் ரெண்டுமே சதை, பன்கிரியஸ் என்று சொல்ற சதையால சுரக்கப்படுகிறது. சரியானே? அப்ப அதை ரெண்டும் ஆப்போசிட் ஃபங்க்ஷன். இன்சுலின் என்ன செய்ய போகுதுன்னா பிளட்ல இருக்கிற குளுக்கோஸ் லெவலை குறைக்க போகுது. இப்போ நாங்கள் சாப்பிட்டு டைஜஸ்ட் பண்ணி நிறைய ஸ்டார்ச் டைஜஸ்ட் ஆகி நிறைய குளுக்கோஸ் வந்து பிளட்ல வரப்போகுது. அப்போ பிளட்ல நிறைய குளுக்கோஸ் வந்தோடனே அவையில் வந்து செல்ஸ், எக்ஸ்ட்ரா செல்லுல பொருட்கள் இந்த குளுக்கோஸ் இருக்க போகுது. அவையில வந்து செல்ஸ் கலங்களுக்குள்ள அனுப்பணும். அப்போ அதுக்கு தான் இந்த இன்சுலின் வந்து அந்த கீ ஸ்ட்ரக்சரா தொழிற்படுது. இன்சுலின் வந்து செல் மெம்பரேனை தூண்டினா தான் சரியான வெளியில உள்ள குளுக்கோஸ் வந்து கதவு திறக்க கலத்துக்குள்ள போகும். ரைட்? அப்ப இந்த இன்சுலின் குறைபாட்டாலும் கேள்விப்பட்டிருப்பீங்க, டயபெட்டிஸ் வருத்தம் வருகிறது. சரியானே? ஏனென்றா இன்சுலின் குறைபாடு வந்தோடனே கலங்களுக்குள்ள எடுக்கப்படுற குளுக்கோஸ் அளவு குறையும். அப்ப பிளட்ல குளுக்கோஸ் அளவு தேங்கி கூடிக்கொண்டு போக போகுது. அந்த குறைபாட்டை தான் டயபெட்டிஸ் என்று சொல்லுவாங்க. இதுக்கு ஆப்போசிட், அதாவது பிளட்ல எப்படி குளுக்கோஸ் லெவல இன்சுலின் குறைக்குதோ இதுக்கு ஆப்போசிட் ஃபங்க்ஷன் வந்து குளுக்காகன், அதாவது பிளட்ல வந்து குளுக்கோஸ் லெவல கூட்டும். சரியானே? ரைட். அடுத்தது கன்வெக்டல் மோட்டார். இந்த ஆக்டின் மயோசினை பற்றி எங்கேயும் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா, படிச்சிருக்கிறீங்களா அக்ஷயா? ஆக்டின் மயோசினை பற்றி எங்கேயும் படிச்சிருக்கிறீங்களா? நீங்க சொன்ன கேட்கல. இல்லைன்னு தான் நினைக்கிறேன். கிருவன் சொல்லுங்க. படிச்சோம் சார். எங்க? ஆக்டின் மைக்ரோஃபிலமெண்ட் மயோசின். ஆக்டின் மயோசின் வந்து மெயினா இருக்க போறது மசில்ஸ்ல. சரியா? ம். மசில்ஸ் காணப்படுற புரோட்டீன் மறக்கக்கூடாது.
இந்த புரோட்டீன் இவைகள் வந்துதான் எங்களோட தசை சுருக்கத்துக்கு மசில் கன்ட்ராக்ஷனுக்கு தேவையான ஆட்கள். சரியானே? இவையெல்லாம் வந்து எங்களோட தசை சுருக்கத்துக்கு தேவையான ஆட்கள். ரைட்? அதுதான் டிஃபென்சிவ்ல ஏற்கனவே இம்யூனோகுளோபின் உங்களை விளங்கப்படுத்திட்டார். சரியானே? அப்ப பாருங்க, அவையில மெயினா உள்ள புரோட்டீன்ஸ் என்ன, அவையில் எங்க எப்படி உருவாக்கப்படுது, என்ன ஃபங்க்ஷன், அப்ப இப்படித்தான் தொகுத்து படிக்கணும். ஜஸ்ட் இப்படியே பாடமாக கூட என்னது இன்சுலின். சரி, இன்சுலின் வந்து பிளட் குளுக்கோஸ் லெவலை மெயின்டைன் பண்ணும். சரி, அப்ப எப்படி மெயின்டைன் பண்ணுது? அப்ப அப்படி பார்த்தா தான் நீங்க வாழ்க்கையில மறக்க மாட்டீங்க. ரைட். அடுத்த இன்ட்ரெஸ்டான டாபிக் பார்க்க போறோம், நியூக்ளிக் ஆசிட்ஸ். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த நியூக்ளிக் ஆசிட்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இங்க வச்சே பேசிக்கா வடிவா படிச்சிடணும். ஏனென்றா இப்போ ஜெனட்டிக்ஸ் மாலிகுலர் பயாலஜி படிக்கிறதுக்கு இந்த நியூக்ளிக் ஆசிட் இந்த ஸ்ட்ரக்சர் ஃபங்க்ஷன் இன் அண்ட் அவுட்டா உங்களுக்கு வடிவா தெரியணும். சரியானே? ரைட். அப்ப இந்த நியூக்ளிக் ஆசிட்ஸ்ன்றது நியூக்ளியோடைட்ஸ் பாலிமர்ஸ். ரைட்? நியூக்ளியோடைட்ஸ் பல்வேறு இருக்க போது நிறைய மில்லியன் கணக்கான அல்லது சரியான லட்சக்கணக்கான நியூக்ளியோடைட்ஸ் சேர்ந்து அந்த நியூக்ளிக் ஆசிட்ஸ் வந்து ஆக்கப்பட போகுது. இப்ப இங்க வந்து இருக்கிற மூலங்கள் வந்து CHONP நியூக்ளிக் ஆசிட்ல காணப்பட வந்து CHONP ஆக இருக்கும். ரைட்? இதுல 2 வகை இருக்குது. டியோக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட் இருக்குது, மற்றது ரைபோ நியூக்ளிக் ஆசிட் இருக்குது. நாங்க பன்வை பண்ண பார்ப்போம். ஓகே, ரைட். அவன் நியூக்ளியோடைட்ஸ் பல்வேரியம் வந்து நாங்க சொல்றாங்க. அப்ப இந்த நியூக்ளியோடைட்ஸ் ஆறு. அப்ப இதுல வந்து 3 காம்போனன்ட் இருக்க போது நீங்க இந்த படத்தை பார்த்தாலே கிளியரா தெரியும். ஒன்று பாஸ்பேட் கூட்டம், ரைட், மற்றது 5 கார்பன் பென்டோஸ் வெல்லம், அது மேபி டியோக்சி ரைபோஸ் வெல்லமா இருக்கலாம். டியோக்சி ரைபோ நியூக்ளியோடைட்ல, ரைபோ நியூக்ளியோடைட்ல வந்து ரைபோஸ் வெல்லமா இருக்கலாம். ஓகே, அடுத்தது நைட்ரஜன் பேஸ். இந்த நைட்ரஜன் பேஸ்லயே வந்து 4 டைப் இருக்குது. அடினின், குவானின், சைட்டோசின், தைமின். RNA அடினின், குவானின், சைட்டோசின், யுராசில் இருக்கும். சரியானே? இது வந்து பேசிக் இது. ரைட். நாங்க இந்தியால பார்ப்போம். சரியானே? இப்ப 3 வகை என்று சொன்னால் ஏற்கனவே சொல்லிட்டேன். பென்டோஸ் என்னென்ன இருக்க போகுது, ரைபோஸ் இதழ் இருக்க போகுது, போஸ்பேட் குரூப் இருக்க போகுது. ரைட். இனி பார்ப்போம் ஃபார்மேஷன் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட்ஸ். சரியானே? நியூக்ளிக் ஆசிட் வந்து எப்படி ஃபார்ம் பண்ணப்பட போகுது. ரைட். இதை பற்றி சுருக்கமா அக்ஷயா சொல்லுங்க பார்ப்போம். ஹலோ அக்ஷயா, நியூக்ளிக் ஆசிட் ஃபார்மேஷனை பற்றி சொல்லுங்க. நிறைய நியூக்ளியோடைட்ஸ் வந்து ஃபோஸ்போடைஸ்டர் பாண்டால சேர்ந்து பொலிநியூக்ளியோடைடு செயினை வந்து தரும். இது எப்படி ஓகே, வருமெண்டா கண்டென்சேஷன் ரியாக்ஷன் நடக்கும். OH group of the phosphateக்கும் OH group of the third carbon pentose sugarக்கும். இது வந்து இதால தான் நியூக்ளியோடைட்ஸ் வரும். ரைட், குட். அப்போ இந்த நியூக்ளியோடைட்ஸ் வந்து பெரிய மில்லியன் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ் ஜாயின் பண்ணி தான் பெரிய பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் ஃபார்ம் பண்ணி சரியானே நியூக்ளிக் ஆசிட்ஸ் வந்து உருவாக்கப்பட போகுது. சரியானே? அப்போ இதில் வந்து நியூக்ளியோடைட்ல இருக்கிற OH கூட்டத்தையும் சரியானே 3 கார்பன்ல இருக்கிற பெண்டோஸும் சேர்ந்து சரியா இது வந்து ஃபார்ம் பண்ணப்பட போகுது. அப்போ 2 டைப் இருக்குன்னு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட் DNA என்று சொல்ல போறோம், ரைபோ நியூக்ளிக் ஆசிட் RNA என்று சொல்ல போறோம். ரைட். அப்ப உங்களுக்கு தெரியும் DNA பற்றி பார்க்க போறோம், டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட்டை பற்றி. ரைட். இதை பற்றி கொஞ்சம் கிருவன் சொல்லுங்க பாப்போம், எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பாப்போம். This is structure of DNA. ஓகே, சொல்லுங்க. Anti-parallel polynuclear chain, sir. Okay. It spirals around the imaginary axis, forming a double helix. ஓகே, டபுள் ஹெலிக்ஸ். The backbones that run in opposite direction from each other, sir. ஓகே, And the structure anti-parallel and so on.
ஓகே, ரைட். அப்ப பார்ப்போம். சரிதானே? அப்ப டிஎன்ஏ மாலிகுல் உங்களுக்கு தெரியும். இது வந்து வடிவா முதல் கண்டுபிடிச்சது. இப்படித்தான் டிஎன்ஏ இருக்கும்னு கண்டுபிடிச்சது வந்து பேட்சன் அண்ட் கிரிக். ஓகே, பேட்சன் அண்ட் கிரிக் என்ற 2 விஞ்ஞானிகள் இதை கண்டுபிடிச்சது. அப்ப இதுல முக்கியமா உங்களுக்கு தெரிய வேண்டியது இரட்டை விரிவரப்பு சுருள், டபுள் ஹெலிக்ஸ் மாடல் தான் இந்த டிஎன்ஏ டைப். சரியானே? டிஎன்ஏ எப்பயுமே சோடியா இருக்கும், தனியே இருக்காது. சரியானே? டபுள் ஹெலிக்ஸ் மாடல் இரட்டை விரிவரப்பு சுருள், அதாவது சோடியா இருக்க போது பேரா